டாக்டர் சிவா காணொளி நேயர்களுக்கு வணக்கம். இப்போ ஒரு கட்ட முடிவு ஏற்பட்டு விட்டது. சென்னை உயர்நீதிமன்றம், முதல் நீதிமன்றம், அடுத்து கரூர் செஷன் கோர்ட்டு, எல்லாம் 3 நீதிமன்றங்கள்லையும் இந்த வழக்கு, கரூர் வழக்கு 41 பேர் மரணம் குறித்து அது நடக்குது. இதில் என்ன அப்படின்னா, சதி இருக்கிறதா இல்லையா, இது யாருடைய குற்றம் அப்படின்னு இன்வெஸ்டிகேஷன். அது எப்படின்னா, எம்பிரிக்கல் எவிடன்ஸ் டேட்டா, ஃபீல்டு டேட்டா கிடைச்சதுன்னா அந்த டேட்டா வச்சு என்னென்ன ஃபேக்ட்ஸை கலெக்ட் பண்ணி அப்புறம் ட்ரூத்து கண்டுபிடிக்கிறது. இப்போ எல்லாம் கலெக்ஷன் ஆஃப் ஃபேக்ட்ஸு, அந்த எந்த இடத்துல நடந்தது, என்ன நடந்தது, எப்படி இடத்தினுடைய அனுமதி கொடுத்தது, இதை பற்றி எல்லான்ட்டு. இதை பற்றி நான் பார்க்கும்போது என்னன்னா, பிபிசி ஞாபகம் வருது எனக்கு. பிபிசி தமிழ் செய்தி இருக்கட்டும், ஆங்கில செய்தியாக இருக்கட்டும், உலகத்தில் பிரிட்டிஷ் பிராட்காஸ்டிங் கார்பரேஷன், அது பிரைம் மினிஸ்டர் குவீனுக்கெல்லாம் அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய ஒரு அட்டானமஸ் கார்பரேஷன். அது உலக போல் வாய்ந்தது. அதில் என்ன பண்ணால், ஒரு ட்ரிப் என்ன சொன்னால், அது மேலேயே வழக்கு தொடரப்பட்டது. என்ன வழக்கு அப்படின்னா, நீ நியூஸ் தான் சொல்லணும், வியூஸ் சொல்லக்கூடாது. அப்போ வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் வியூஸ் அண்ட் நியூஸு? இப்போ இந்த அவன் சுடப்பட்டான் அப்படின்னு இருக்கணும். காவலர்களால் அவன் சுடப்பட்டான் அப்படின்னு, அவனை சுட வேண்டி வந்தது அப்படிங்கிற செய்தி என்னன்னா, அது வியூஸ். போலீஸ் சுட வேண்டிய நிர்பந்தத்தில் இருந்தது, சுட்டது, அப்படியெல்லாம் செய்து கொடுத்தா அது நியூஸ் இல்லை. என்ன நடந்ததோ அப்படியே சொல்றதுதான் நியூஸ். இப்போ இது செய்ய வேண்டி இருந்தது அப்படின்னு ஒரு வார்த்தை வந்துடுச்சு அப்படின்னா, சுடப்பட வேண்டி இருந்தது, அவனை கொல்லப்பட வேண்டி இருந்தது அப்படின்னா அது வியூஸ். அது கொல்லப்பட வேண்டியதுன்னா ஜஸ்டிஃபிகேஷன் இருக்கா, அவன் உண்மையிலேயே கிரிமினலா, அவன் இன்னசென்ட்டானா? அதுக்கு தான் என்னன்னா, ஒரு இன்வெஸ்டிகேஷன், ஒரு விசாரணை குழு. இப்போ என்ன ஆயிடுச்சு, அந்த கரூரில் உள்ள இன்ஸ்பெக்டர், அந்த எஸ்பி சூண்டா போலீஸு அங்கே போட்ட எஃப்ஐஆர், ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் எல்லாத்தையும் அசரப்பு கார்க் அப்படிங்கிற இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்ட்டாங்க. இப்போ அதை அவர் நோட்டட் ஃபார் இஸ் இன்டெகிரிட்டி, ஆனஸ்டி. நம்ம ஸ்டேட்டில் மிகச்சிறந்த நேர்மையான ஒரு அதிகாரி, மிக உயர்ந்த அதிகாரி என்று அவர் புகழ்பெற்றவர். அவரிடம் இப்போ கொடுத்துட்டார். செந்தில்குமார் நீதிபதி, சென்னை நீதிபதி. நான் நீதி அரசர்னு சொல்றது இல்லை. டெமோக்ரஸி நாட்டில் போய் நீதி அரசர் அப்படின்னா, அரசருக்கெல்லாம் அரசர், சுப்ரீம் கோர்ட்டில் கிங் ஆஃப் கிங், டெல்லியில் சொல்கிற மாதிரி எல்லாம் வராது. அதனால் இங்கே என்ன நினச்சேன் அப்படின்னா, இப்போ இதில் நம்ம பழைய இதில் பார்த்தீங்கன்னா, நம்ம நியூஸில் எதை நம்புறது எதை விடுறதுன்னு தெரியல. இப்போ மெட்ராஸு உயர்நீதிமன்றத்தில், ஹைகோர்ட்டில் நடந்திருக்கு, மதுரையில் நடந்திருக்கு, கரூரில் செஷன் கோர்ட்டில், 3லேயும் நடந்தது. எப்போதும் பிளேஸ் ஆஃப் அக்கரன்ஸ் நடந்ததுங்கிறது கரூர்லேருந்து வந்தது அப்படின்னுட்டு. இப்போ அந்த செந்தில்குமாருங்கிற நீதிபதி பல இதை கடுமையாக சொல்லியிருக்காரு. அதில் என்னன்னா, அந்த கேரவானை நீங்கள் ஏன் சீஸ் பண்ணக்கூடாது, அந்த இவருடைய விஜய் வந்த கார் வந்திருக்க, அது கிட்டத்தட்ட ஒரு 70 அடி நீளம் இதெல்லாம் இருக்குது. வரும்போது கூடவே பைக்கில் விழுந்துடுறானுங்க. நான் கூட கவனித்தேன். நான் பொதுவாக முதலே பார்த்தேன், அந்த விழுந்தது என்ன வந்துக்கிட்டே இருக்குது. அது நேச்சுரலாக அவங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு கிடையாது. சைடில் நடக்கிறதுல வாங்க இது இல்லை. அப்படி இருந்தாலும் கூட போலீஸ் ரிஜிஸ்டர் பண்ணணும் கேஸ் அப்படிங்கிறாரு. நான் என்ன பார்த்தேன் அப்படின்னா, இந்த ஸ்கிட் ஆகுது. அந்த ஒருத்தன் மோட்டர் சைக்கிளில் வர்றான், ரைட் சைடில் அந்த கேரவானில் வரும்போது ரோட்டை விட்டு கீழே இறங்கிறான். திருப்பி ஏறும்போது அந்த ரோடு ஹைட்டாக இருக்குது, அடுத்த அந்த பிளாட்ஃபார்ம் அந்த போதை அது குறைச்சலாக இருக்குது. அப்படி இருக்கும்போது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அவன் விழுறான். நல்ல வேற விழுல, சக்கரத்தில் இது இல்லை. அப்படி பார்த்தோம்னா நடவடிக்கை எடுக்க வேண்டியது ஏகப்பட்டது இருக்குது.
அதில் ஒருத்தவர் என்ன சொல்கிறாரு, இந்த வணிக சங்க தலைவர் வந்து தமிழ்நாட்டினுடைய வணிக சங்கம் கூட்டமைப்பினுடைய தலைவர் பேசுகிறாரு. அன்னைக்கு கடை அடைப்பு பந்துன்னு சொல்லுவோம், அந்த காலத்தில் பந்துங்கிறது. அப்போ பல கடைகளில் வந்து என்னன்னா மூடாமல் திறந்து இருக்கும் போது, ஏன் நீங்கள் மூடலை, ஏன் நீங்கள் இது பண்ணலை அப்படின்னு ஒரு குரூப், ஒரு டீம் வந்து அரசியல் கட்சி வந்து விஜய்க்கு எதிரானது, டிவிகேக்கு எதிரான ஒரு குரூப்பு எல்லா கடையிலையும் வந்து நீங்கள் கடை அடைங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அவர் கொடுத்த பேட்டி வந்திருக்கு, அதை வந்து விசாரிக்கணும். அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இதுக்கு பின்னாடி ஏதோ சதி இருக்கிறதாக நான் நினைக்கிறேன், ஏதோ ஒரு சக்தி வந்து எங்களை கடை அடைக்குன்னு சொல்லுது அப்படிங்கிறத பார்க்கணும். அப்போ எப்படி அப்படின்னா, உண்மையை கண்டுபிடிப்பதற்கு ஏராளமான கண்ணால் பார்த்தவர்களுடைய அவங்களுடைய பேச்சு, அவங்களுடைய கருத்தை நம்ம கேட்க வேண்டியிருக்கு. இன்னொன்று நான் பார்த்தேன், ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வந்தது. அது என்னன்னா, இதே இடத்துல அந்த வேலுசாமிபுரம் நகரில் வந்து நடத்துவதற்கு 21 ஜனவரி, இதே 25வது ஆண்டு இந்த வருஷத்திலேயே ஜனவரியில் என்ன பண்ண நடத்துவதற்கு ஒரு அரசியல் கட்சி அந்த இடத்த கேட்டிருக்கு. அவங்க கொடுக்க முடியாது, இது குறுகலான 20 அடி பாதையில் அமைஞ்சிருக்கு, இது போன்ற கூட்டம்லாம் நடத்துவதற்கான இடம் இது இல்லை என்று அவங்களுக்கு பர்மிஷன் வந்து டினைடு அப்படிங்கிறது. இப்படி பழையது பார்த்தீங்கன்னா அப்புறம் 3 மணிலேருந்து நைட்டு 10 மணி மட்டும் பர்மிஷன் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்படியெல்லாம் இருக்கும்போது முன்னுக்கு பின்பு முரண்பாடாக இருக்கு. இது வந்து தூண்டப்பட்டது யாரால, யார் நடத்தினா அப்படிங்கிறதெல்லாம் யார் கமெண்ட் பண்ணாங்க, யார் ஃபீல்டில் இருந்தாங்க அப்படிங்கும் போது நீதிபதிக்கே என்ன பெனிஃபிட் ஆஃப் டவுட் வருது. அப்போ என்ன பண்ணுறாரு, இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் அந்த அஸ்ரப் கார்க் அவர்கள்ட்ட இந்த கரூர் போலீஸ் இருந்த இன்வெஸ்டிகேஷன் அந்த டீம் என்னென்னலாம் அந்த ஆதாரங்கள் வச்சுருந்தாங்களோ, சான்றுகள் வச்சுருந்தாங்களோ, எஃப்ஐஆர் அது எல்லாத்தையும் அவங்கள்ட்ட கொடுத்துருங்க அப்படின்ட்டாங்க. இது வந்து போலீஸில் அந்த பிளேஸ் ஆஃப் அக்கரன்ஸ் சொல்லுறது. இதில் அருணா ஜெகதீசன் அவர்கள் அவங்க ஒரு டீமு. அப்போ ஹேமா மாலினி பார்லிமெண்ட் கமிட்டி வந்திருக்கு. இவங்கெல்லாம் பல்வேறு பேர் ரிப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க, டெல்லியில் போய் கொடுத்துருக்குறாங்க. இதை மீறி என்ன பண்ண சிபிஐ என்கொயரி வேணும் அப்படின்னு கேட்டதும் அது மதுரை கோர்ட்டில் ஒரு நல்லா தான் நீதிமன்றம் சொல்லியிருக்கு. என்னன்னா, எடுத்த எடுப்பில் நீங்கள் கேட்கக்கூடாது. அது மட்டும் இல்லை, இதை யார் கேட்கணும்னா விக்டிம்ஸ் ஆனாங்கல்ல அவங்க கேட்கணும். ட்ரையலில் வரும்போது இது சரியாக விசாரிக்கப்படவில்லை, உண்மை வெளியில வராது அப்படின்னு நாங்கள் ஐயப்படுறோம் அப்படின்னு சொல்லும்பொழுது அவங்க கேட்டால் அப்பொழுது இது குறித்து யோசிக்கப்படும், முடிவு தரப்படும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இப்படி நடக்கும்போது நான் பார்க்குறேன், இப்போ விஜய் வந்து குற்றம் சாட்டுற மாதிரி வந்திருக்கு. அதுலேயும் இவர் வந்து தலைமை பண்பே இல்லை அப்படிங்கிறத நீதிபதி சொல்லியிருக்கார். உயர்நீதிமன்றம் சொல்லுங்க கடுமையாக சொல்லியிருக்கார். நான் எப்படி எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னால், அவர் அந்த நடந்த ட்ராஜடியினுடைய தாங்காமல், அந்த படங்கள்லாம் பார்த்த தாங்காமல் அவர் சொல்கிறார். அவர் அப்போ இங்கே வந்து என்னன்னா, அவர் சொன்னதை இவர் நல்லாவே எடுத்துக்கிட்டார். இப்போ விஜய் கொடுத்துருக்காரு எப்படின்னா, நீதிமன்றம் குறை சொல்லியிருக்கு, இப்போது அவங்க நம்மளை பாராட்டுகின்ற வரைக்கும் நம்ம நடக்கணும் அப்படின்னா அவருடைய தோழர்களுக்கு கட்சியினருக்கு சொல்லியிருக்கிறார். இது நல்லதுதான். இந்த மாதிரி காலகட்டத்தில் எது உண்மை எது பொய்ன்னு தெரியாத காலகட்டத்தில் அது ரொம்ப முக்கியம். இன்னொன்று அதில் விவாதிக்கப்பட்டதில் ஏன் நேரம் வந்தீங்கன்னு இப்போ நான் பார்த்தேன். அவர் தனி விமானம் வந்து இங்கே மீனம்பாக்கத்தில் அதுக்கு இடம் ஒதுக்கப்பட்டு, அதுக்கு சிவில் ஏவியேஷனில் வந்து அவருக்கு அனுமதி தரப்பட்டு, அப்புறம் கடைசியில் அந்த ஸ்டேஷன் டைரக்டர்கிட்ட பர்மிஷன் வாங்கி அது வர்றதுக்கெல்லாம் பல ப்ரொசீஜர் இருக்குது. டப்புன்னு நம்ம ரோட்டில் டாக்ஸியை கையை கட்டிட்டு ஏற மாறவோ அல்லது நம்ம வந்து ஓலாவில் புக் பண்ணிட்டு போகிற மாதிரி இல்லை. ஏன்னா தனி ஃப்ளைட்டுன்னா மேலே கிளியரன்ஸு, கிரவுண்டு கிளியரன்ஸு, சென்ட்ரல்மெண்ட் கிளியரன்ஸு, அந்த ஏர்போர்ட்டினுடைய அத்தாரிட்டி கிளியரன்ஸு எல்லாத்தையும் வாங்கி வரணும். அப்போ என்ன இதில் வைக்கப்பட்டதுன்னா, அவர் பொறுப்பு இல்லாமல் நைட்டு போயிட்டாரு அப்படின்ட்டு. அதை பொறுத்த வரைக்கும் நீதிபதியினுடைய ஒரு வியூ பாயிண்ட்
அதே ஃபைனலாக எடுக்க முடியும். ஏன்னா இன்னமும் இதை பற்றி ப்ராப்பர் ட்ரையல் விசாரணை நடக்கப்பட்டு முடிவு வர வேண்டியிருக்கு. இப்போ அப்படி போடாருன்னா என்ன சொல்கிறான், 11 மணிக்கு அங்கே ஃப்ளைட்டு, தனி ஃப்ளைட்டு டைம் இருந்துன்னா அந்த டைம் போய் ஆகணும். அது ஒன்று இருக்குது. அப்புறம் இன்னொன்று, இவருக்கு சேஃப்டி இருக்கா இல்லையாங்கிறதெல்லாம் கொஸ்டின். அந்த டைமில் போலீஸே வந்து இதுக்கு வந்து முத நாள் வந்து இப்போ பேசும்போது நான் பார்க்குறேன், ஹேமாமாலினி இருக்கும் போதுக்கெல்லாம் முன்னாடி 500, மறுநாள் இன்னொரு அதிகாரி என்ன சொல்கிறார், 2000 போலீஸுங்கிற. அப்புறம் நம்ம அண்ணாமலை வந்து என்ன சொல்கிறாரு, ஸ்ட்ரைக்கிங் ஃபோர்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அது 500க்கு ஆக்சுவலாக இருக்கிறது 300 பேர் தான் இருந்திருப்பாங்க. மற்றவங்களாம் அங்கங்கே இருந்திருப்பாங்க, வெவ்வேறு டியூட்டி செய்கிற மாதிரி இருந்திருப்பாங்க அப்படிங்கிறாங்க. அப்போ இங்கே நம்ம பார்க்க வேண்டியிருக்கு அந்த சேஃப்டி செக்யூரிட்டி அப்படின்னு. இவர் விவிஐபி இன்னொரு திரும்பவும் அவர் வந்தார்னா செகண்ட் ஸ்டாம்பிங் நடக்கும். ஏன்னா இவரை பார்ப்பதற்கு வருவாங்க. அது மட்டும் இல்லை, இவர் யாரை எதிர்த்து கேஸ் கொடுத்துருக்கிறாரு அப்படின்னா இது கான்ஸ்பிரன்சி சதின்னு கொடுத்துருக்கிறாரு. அவர் கோர்ட்டில் வந்து விஜய் தாக்கல் செய்திருக்குன்னா சதிங்கிறாரு. அப்படி சதி செய்திருக்கா அப்படின்னா இவருக்கு எப்படி சேஃப்டி? எல்லா அமைச்சரும் இருக்காங்க, முதலமைச்சர் இருக்காரு, இவர் பார்க்கணும் செந்தில் பாலாஜியை தான் இவங்க டார்கெட் பண்ணுறாங்க, அவரை பற்றி சந்தேகப்படுறாங்க. அப்படிங்கும்போது அவர் ஃபுல் ஸ்விங்கில் இருக்கிறாரு. அது மட்டும் இல்லை, பேட்டியில் கொடுக்கும்போது எல்லாத்துக்கும் இவர் பதில் கொடுக்குறாரு. உடனே அவர் பாட்டு பாடினாரு, அந்த பாட்டிலுக்கு 10 ரூபான்னு பாடினதும் உடனே வருதுன்னா இல்லை, அதுக்கு 6 நிமிஷத்துக்கு முன்னாடியே வந்ததுன்னு சொல்லி அந்த டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் அக்கரன்ஸை ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு. அப்புறம் இன்னொன்று, அங்கே உள்ளவங்களுக்கு ஸ்பாட்டில் அங்கே பக்கத்தில் உள்ளவங்க ஒரு தகர கொட்டா ஒரு ஆஸ்பிராஸ் சீட்டு மாதிரி போட்டிருக்காங்க, அதில் ஏறி உடஞ்சி கீழே விழுந்தோன்னா இதாச்சு. அதுக்கப்புறம் இவர் போனப்புறம் தான் ஸ்டாம்பிட் ஆச்சு. அப்புறம் இன்னொரு அம்மா சொல்லுது, இதெல்லாம் ஸ்பாட்டில் உள்ளவங்க, நாங்கள்லாம் சாப்பிட்டோம், தண்ணியெல்லாம் குடித்தோம், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, போலீஸு பாதுகாப்பு போகவில்லை, அவங்க ரெகுலேட் பண்ணவில்லை அப்படிங்கிறது தான். அதனால் இன்னொன்று என்னென்னா, ஸ்ரீபெரும்புதூரில் நடந்தப்ப இது எதற்காக இந்த சம்பவத்தை சொல்ல நான் விரும்புகிறேன்னா அப்படின்னா, ராகவன்கிற ஒரு உயர் போலீஸ் அதிகாரி அவர் தான் இந்த ஸ்பாட்டில் இருக்காங்க. மற்றபடி மூப்பனார்லேருந்து எல்லாரும் வந்து போயிட்டாங்க. அந்த இடத்துல ராஜீவ்காந்தி சுடப்பட்டார்னு தான் அங்கே யாரும் இல்லை. இந்த ராகவன் இருந்ததை பார்த்தா அவரை போட்டு அடிச்சிடுறாங்க. அங்கே உள்ள மக்கள் வந்து அங்கே உள்ள கட்சிக்காரவங்கெல்லாம் சேர்த்து அவரை விட்டு அடிச்சிடுறாங்க, ராகவனுங்கிறவரை அங்கே இருந்ததுனால. அதனால் இவர் ஆஸ்பத்திரிக்கு போனால் ஏதாவது கல்லை தூக்கி போடலாம், செருப்பு தூக்கி போடலாம். கல் செருப்பு போட்டதுக்கு என்ன, அவர் கவனத்தை ஈர்க்கணும் அப்படின்னு. இதெல்லாம் வந்து நம்புறதும் நம்பாததும் இந்த இன்வெஸ்டிகேஷன் நமக்கு தெரியும். என்னையை பொறுத்த வரைக்கும் இந்த ஜுடிஷியரி சிஸ்டம் இருக்கட்டும் அல்லது இந்த பொலிட்டிக்கல் சிஸ்டமாக இருக்கட்டும், இது வந்து இன்னைக்கு மாடர்ன் ட்ரெண்டில் மாற்றி அமைக்க வேண்டியிருக்கு. எனக்கு இந்த ஜுடிஷியல் சிஸ்டத்தில் இப்போ என்ன நான் கோர்ட்டில் பார்த்தேன்னா, இது ஒரு புறம் இருக்கட்டும், என்ன அப்படின்னா எந்த ஒரு இன்சிடென்ட்ஸும் நடந்த பிறகுதான் வருகின்ற நிலை இருக்கு. அது காவல்துறையாக இருக்கட்டும், நீதிமன்றமாக இருக்கட்டும். அது மட்டும் இல்லை, வாதாடி ஜெயிக்கிற கேஸ் அப்படின்னெல்லாம் கிடையாது, இன்னார்டினேட் டிலே. நம்ம உச்ச நீதிமன்றத்தில் பேசும்போது என்ன சொன்னார் அப்படின்னா, கவாய் அவர்கள் வந்து ஒரு கவர்னருக்கு தமிழ்நாடு சட்டமன்றத்திலிருந்து மசோதா பாஸ் பண்ணி போச்சுன்னா 4 வருஷம்லாம் எப்படி வச்சிருக்க முடியும்? அது டெமோக்ரஸி. அது அப்போ 3 மாதம்னு கொண்டு வர்றாரு. அப்போ வந்து இத்தனை 79 ஆண்டுகளுக்கு பிறகுதான் டைம் லிமிட். இப்போ எக்கனாமிக்ஸில் நான் ஒன்று முக்கியமாக ஒன்று சொல்கிறேன், டைம் லிமிட் இல்லாத டெமோக்ரஸி அது பாழாக போயிடும். இந்த டிலைடு ஜஸ்டிஸ் இஸ் டினைடுங்கிறான்ல, அது மாதிரி தான். அது மாதிரி எப்போ ஒபாமா வந்தப்போ அந்த போபால் கேஸ் ட்ராஜடி பற்றி கேட்டதும், ஐயோ இவ்வளோ டிலேவா அப்படின்னு. அது ஜஸ்டிஸே கிடையாது, அது டிஃபெக்ட்டு, அது நிலையில் இல்லை, ஷார்ட் பீரியடில் முடிச்சிடணும். அதான் த ஃபேமஸ் கிரேட்டஸ்ட் எக்கானமிஸ்ட் ஜான் மேனார்ட் கீன்ஸுங்கிற பிரிட்டிஷ் எக்கானமிஸ்ட் சொல்லுவான், இன் தி லாங் ரன் வி ஆர் ஆல் டெட். ஷார்ட் பீரியடில் முடிக்கணும். இன்னைக்கு வந்து ஏழை வந்து கோர்ட்டுக்கு போகவே முடியாது. அது மட்டும் இல்லை, கீழ்கோர்ட்ல மேல் போட்டு வந்து கபில் சிபல் பெரிய பெரிய வக்கீலை வச்சு என்னதும் உடைச்சிடுவாங்க, ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுவாங்க. அந்த மாதிரிலாம் வந்திருக்காங்க, நமக்கு நல்லா தெரியும்.
பல கொலை வழக்குலலாம் வந்திருக்கிறாங்க. அதனால் ஜுடிஷியரி கமிஷன் போட்டு இதை ரிவ்யூ பண்ணி மாடர்னைஸ் பண்ணணும். இப்படி ஆளுக்கால இன்வெஸ்டிகேஷன் இப்போ நம்மளே தெரியும். அருணா ஜெகதீசன் முதல்லையே தூத்துக்குடி இன்சிடெண்ட்டை பற்றி ஒரு ரிப்போர்ட் கொடுத்தாங்க. அதில் அக்யூஸ்டா அப்படின்னு சொல்லப்பட்டவங்கெல்லாம் வந்து ப்ரொமோஷனில் சர்வீஸில் இருந்தாங்க, போயிடுச்சு. அப்புறம் ஒன்றும் இல்லை, கேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் இருக்குது, கையில் வந்து கயிறு கட்டுறாங்க என்ன ஜாதிக்குங்கிற மிக கொடுமை. அது பெரியாரை ஃபாலோ பண்ணுகின்ற இந்த திராவிட இயக்கம், திராவிட மாடலில் அவர் கொடுத்த ரிப்போர்ட்டு நீதிபதி சந்துரு கொடுத்ததை போட்டுட்டாங்க. அதனால் இன்னைக்கு என்ன வந்துடுச்சு நிலைமை அப்படின்னா, இந்த சீக்கிரம் முடிச்சு என்னங்கிறத பார்த்து, அது மட்டும் இல்லை, இப்போ வந்து பெயில் டினை பண்ணிட்டாங்க. இது ஒரு லாங் ப்ராசஸா பொலிட்டிக்கலாக மற்றவங்க மோட்டிவேட்டடாக செய்யாமல் தடுத்தே ஆக வேண்டும். எப்படி அப்படின்னா, டிவிகேங்கிறது புது லீடர், படிப்புல இப்படி கிடைக்கல, அவர் ஃபிட் இல்லைன்னா சொல்ல முடியாது. தாமஸ் ஆல்வா எடிசன் டல் ஹெட்டடு எல்லாமே உண்டு. கடைசியில் கிரேட்டஸ்ட் சயின்டிஸ்ட்டு இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஃபோட்டோவிலேருந்து சினிமா கேமராவிலேருந்து தந்தியிலேருந்து எல்லாமே வந்து அவன் கண்டுபிடிச்சது. கிட்டத்தட்ட 100கணக்கான கண்டுபிடிச்சான். அதனால் ஒன்றுமே இல்லை. எம்ஜிஆர் இருந்தால் ஜானகி வந்தாங்க சீஃப் மினிஸ்டர். அவங்களுக்கு என்ன தகுதி இருந்தது? ஓபிஎஸ்ஸை டிடிவி கொண்டு வந்து சீஃப் மினிஸ்டர் ஆக்குனாரு. இபிஎஸ் வந்தார். இது ஜனநாயகம். இப்போ வந்து உதயநிதி இருக்கிறாரு. இவங்கெல்லாம் என்ன எக்ஸ்பீரியன்ஸு, என்ன தலைமை? அதனால் தலைமைக்கு ஒருத்தவங்க ஃபிட் அன்ஃபிட்டுங்கிறதெல்லாம் மக்கள் தேர்ந்தெடுப்பாங்க. அதுவும் ஜனநாயகத்தில் உள்ளது. அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் இவர் திரும்பவும் அவர் வந்து அரசியலில் சுதந்திரமாக போவதற்கான வழியை நீதிமன்றம் செய்யும் அப்படின்னு விரைந்து இந்த வழக்கை முடிக்க வேண்டும். டிலைடு ஜஸ்டிஸ் டினைடுன்னு வரக்கூடாது என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன்.